முதலீடுகள், சேமிப்பு மற்றும் வருமான வரி போன்றவை தொடர்பான சந்தேகங்களுக்கு இந்த பகுதியில் தேர்ந்த நிபுணர்களை கொண்டு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கேள்விகளை triples@newgenmedia.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ, புதிய தலைமுறையின் முகவரிக்கு கடிதமாகவோ அனுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான சில சந்தேகங்களை மும்பையிலிருந்து நமது நேயர் சந்தோஷ் கேட்டிருக்கிறார். இதற்கு பதிலளிக்க முதலீட்டு ஆலோசகரான கிருஷ்ணதாசன் நமது தொலைபேசி தொடர்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு கிருஷ்ணதாசன். வணக்கம். வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மும்பையிலிருந்து நேயர் சந்தோஷ் சில விளக்கங்களை கேட்டிருக்காரு. அதாவது தனியார் நிறுவனத்துல பணிபுரியும் சந்தோஷ் தன் சம்பளத்துல ஒரு பகுதியே வருங்கால வைப்பு நிதிக்காக பிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்காரு. இந்த வகை சேமிப்பு பயனுள்ளதா அல்லது தேவைப்படும் போது ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன? மேலும் தனது வருங்கால வைப்பு நிதி கணக்குல எவ்வளவு சேமிப்பு இருக்கு என எப்படி பார்க்க முடியும் என வரிசையாக பல சந்தேகங்களை கேட்டிருக்காரு. அவருக்கு மட்டுமல்லாம நமது மற்ற நேயர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த கேள்விக்கான விளக்கத்தை பதிவு செய்யுங்க. அதாவது இவரை பொறுத்தவரைக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறேன்னு சொல்றாரு. சோ அவருக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கான, அதாவது வேலைக்கு அப்புறம் பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தனியார் நிறுவனங்கிறதுனால இல்ல. சோ பிஎஃப் மட்டுமே இப்போதைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸை பொறுத்தவரைக்கும், அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்காக கிடைக்கிற பலன்களை பொறுத்தவரைக்கும் பிஎஃப் மட்டுமே அதுக்கான ஒரு பாதுகாப்பா இருக்கு. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா கூட, அதாவது இந்த இபிஎஃப் தான் உள்ளதிலே பாதுகாப்பான அதிக பலன் தரக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லலாம். ஸோ நம்ம பொதுவாக பிளான் பண்ணி திட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்ல கமிட் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா 6500 ரூபா, அதாவது பேசிக் ஒருத்தரோட சேலரியில பேசிக் பிளஸ் டிஏ 6500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பட்சத்துல, அந்த நிறுவனத்துல குறைஞ்சபட்சம் 20 தொழிலாளர்கள் இருக்கிற பட்சத்துல அவங்க கண்டிப்பா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் செலுத்தி ஆகணுங்கிறது கட்டாயம். ஸோ இந்த பிஎஃப் பொறுத்தவரைக்கும் அவங்க பேசிக் பிளஸ் டிஏல 12% பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த தொழிலாளர் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியே அந்த நிறுவனமும் 12% கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த கான்ட்ரிபியூஷன்ல 8.33% அதாவது எம்ப்ளாயி தொழிலாளர் கான்ட்ரிபியூட் பண்ற சதவீதத்துல 8.33% பென்ஷனுக்கும், பாக்கி இருக்கிற 3.67% ப்ரீ பிஎஃப்க்கும் போகும். ஸோ இந்த சேவிங்ஸ் இப்படியே நடந்துட்டு இருக்கும். அதாவது இந்த சேவிங்ஸை பொறுத்தவரைக்கும், பிஎஃப்க்கு பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் இது வேற வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதை அரசாங்கம் நிர்ணயம் செய்யும். கடந்த நிதியாண்டு பொறுத்தவரைக்கும் 8.25% இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன வரி சலுகைகளை பார்த்தீங்கன்னா, பிஎஃப்காக ஒரு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ற பணம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது ஒரு நிதியாண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செக்ஷன் 80C படி விதி விலக்கு இருக்கு, வரி விலக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த பிஎஃப்ல குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் விட்ரா பண்ற பட்சத்துல அவங்க எடுக்க போற பணமும் கம்ப்ளீட்லி வரி இல்லாமலே அவங்க எடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா மட்டுமே அந்த எடுக்கிற காசு அவங்க வரி இன்கம்ல சேர்ந்து அதுக்காக வரி கட்ட வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது முன்னாடி அவங்க 80C படி எடுத்த வரி சலுகைகளும் திரும்ப பெறப்பட்டு அதுக்கு அந்த டைம்ல அவர் சேவ் பண்ண வரியையும் திரும்பி அவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இந்த வரி சலுகை இருக்கு. 80C படி விட்ரா பண்ணும்போது 5 வருஷத்துக்கு மேல இருந்தா அதுக்கு வரி கிடையாது. இந்த ஆங்கிள் எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் பிஎஃப்காக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது வரி அவங்க பிஎஃப்காக பிடிக்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறதை விட லாங் டேர்முக்காக ஒரு நல்ல சேவிங்ஸா இதை பார்த்தோம்னா, இந்த 80C அப்புறம் விட்ரால் டைம்ல இருக்கிற டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு அவங்க டாக்ஸ் பிராக்கெட்டை பொறுத்தவரைக்கும் 11-12% வரையிலும் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு. ஸோ இதை தவிர இவங்க இப்போ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா விட்ரா பண்ண முடியும். ஒருவர் குறைஞ்சபட்சம் 2 மாசம் வேலை இல்லாத இருக்கிற பட்சத்துல இதுல இருந்து விட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தர் அவங்களோட குழந்தைகளோட கல்வி, திருமணம், ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னா அதுக்கு, அதே மாதிரி ஒரு பிளாட் கட்டுறாங்கன்னா அதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக, அவசர தேவைகளுக்காக, முக்கியமா மருத்துவ செலவுகளுக்காகவும் இந்த பிஎஃப்ல இருந்து விட்ரா பண்ண முடியும். ஆனா மருத்துவ செலவுகளை தவிர மற்ற செலவுகளுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் சர்வீஸ்ல இருக்கணும். அதெல்லாம் அதிகபட்சம் 10 வருஷம் சர்வீஸ்ல இருந்தா மட்டுமே இந்த செலவுகளுக்கு அவங்க அதுல இருந்து விட்ரா பண்ண முடியும். அவங்க பிஎஃப் பேலன்ஸை எப்ப வேணாலும் பாத்துக்க முடியும். அதுக்கு EPFindia.com வெப்சைட்ல போய் அவங்க பிஎஃப் என்ன கணக்குல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விட்ரால பிளான் பண்ணலாம். ஸோ வெரி கிளியர்லி பிஎஃப்ங்கிறத முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணும். 6500 ரூபாய்க்கு மேல பேசிக் பிளஸ் டிஏ இருக்கிறவங்க கூட
இந்த பிஎஃப்ல பணத்தை கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப நல்ல ஒரு யோசனையா இருக்கும். மத்தவங்க இதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே பர்டிகுலர்லி இந்த தனியார் நிறுவனங்கள் வேலை பார்க்கறவங்க பிஎஃப் சந்தோஷமா கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது ஒரு லாங் டேர்முக்காக, அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல சேவிங்ஸா அதை பார்க்கணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு கிருஷ்ணதாசன். சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் @newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம், சேமிப்பு, செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.